ஹலோ எவ்ரிபடி. நம்ம இப்போ சிக்கன் சுக்கா பண்ண போவோம். அதுக்குள்ள என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அரை கிலோ அளவு தக்கன உள்ளது. ஒரு ஒரு 6-7 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா. ஸோ இதை நம்ம ஒரு பொன் கலராக எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். ஓரளவு அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுக்கணும். வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு அந்த மிக்சியில் பொடியாக திரித்து வச்சுக்கணும். அதை திரித்து வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கடாயில் ஒரு 150 எண்ணெய், கடலை எண்ணெய் விட்டு சிக்கன், நமக்கு போன்லெஸ் சிக்கன் இருக்குது, அது கொஞ்சம் வந்தோடனே ஒரு 100 வெங்காயம், பொடி சாப் பண்ண வெங்காயம் அதை போட்டு 2 கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் 2 ஜீரகம் போட்டு நல்லா அதை நம்ம அப்படியே வறுக்கணும். லைட்டாக ஒரு பொன்கிழாக வரும்போது சிக்கன் சுக்கா சிக்கனை அப்படியே தட்டிக்கணும். தட்டி லைட்டாக ஒரு பிரட்டிவிட்டு இந்த மசாலா அப்படியே உள்ளே போட்டு அப்படியே போட்டு பிரட்டி அப்படியே ஒரு ஒரு 4 தக்காளியை நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை மிக்ஸியில் அடித்து போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அப்படியே இது பண்ணி அது ஒரு ஒரு 200 தண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு அப்படியே நம்ம அதை அப்படியே விட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கணும். போய்ட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதாகும். நல்லா கொதியாகி அப்படியே கொஞ்சமாக அது அப்படியே இதாகி அப்படியே எண்ணெய் மிதக்கும். அந்த மிதக்கு வரும்போது நம்ம அப்படியே அதை இது பண்ணி கீழே இறக்க முடியும். பட் இதுதான் அந்த சிக்கன் சுக்காவோட ரெசிபி. இதை நீங்கள் எப்படிங்கிறத ரெடி பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நமக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.